2024 ஆல்மோஸ்ட் முடிய போகுது. சரி போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. இந்த இயர்ல தமிழ் படமும் சரி இங்கிலீஷ் படமும் சரி நிறைய வந்திருக்கு. அதுல எனக்கு பெஸ்டா இருந்தது, ஃபேவரட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். அதுல ஒரு 5 படத்தை மட்டும் நான் பிக் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். நீங்க எது பார்த்திருக்கீங்க, பார்க்கல, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நான் சொல்ற இதுல உங்களுக்கு இந்த படம் பிடிக்கல, இந்த படத்தை ஏன் தூக்கி வச்ச அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நீ அப்படி வரியா? நான் 5th பாக்குற படம் வந்து தெரப்பின்னு சொல்லிட்டு ஜனவரி டைம்ல வந்து ஆகா தமிழ்ல வந்தது. தெரப்பி ஒரு சின்ன பையனுக்கும் கோழிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அதை வந்து அவன் கோழியை வந்து அவன் பையனா பார்ப்பான். இப்படி ஆரம்பிக்கிற படம் எங்க போய் முடியுது அப்படின்ற மாதிரி சில எமோஷன்ஸை கேரி பண்ணிட்டு ரொம்ப இழுன்னு இழுக்காம இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு எமோஷனலா அந்த டைம்ல இருந்த கிராமத்தை பத்தி ரொம்ப இதுவா சொன்ன படம் தெரப்பி. இந்த படத்துல வந்து நமக்கு தெரியாத ஆக்டர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தா பிக் பாஸ் பூர்ணிமா தெரிஞ்சிருக்கலாம், அப்புறம் இன்னும் ஒரு ஆக்டர் தெரியும். மற்றபடி வந்து யாருமே தெரியாத ஃபேஸஸ்ன்றனால இந்த படம் யாருக்கும் போய் சேரல. இந்த படம் எத்தனை பேர் பார்த்தீங்க, இல்லை இந்த படம் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியுது இப்படி ஒரு படம் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 4ல இருக்கிறது ஜமா. ஜமா வந்து நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த படத்துல ரொம்ப ஒருத்தனோட ஃபீலிங்ஸ் வந்து எப்படிலாம் கேரி ஆகுது, ஒரு பொம்பளை வேஷம் போடுறவன் ஆம்பளை எப்படி ஃபீல் பண்றான், அவனுக்கு வந்து எப்படி மற்றவங்க வந்து அவனை ரெஸ்பெக்ட் பண்றாங்க, அவன் என்னதான் பெஸ்டா ஆக்ட் பண்ணாலும் அவன் எப்படி அந்த டீம்ல இருக்கவங்களே, அதாவது அவங்க கூட வந்து கூத்தாடுறவங்களே வந்து அவனை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப கிரவுண்டட் டச் அப் அப்படின்னு சொல்லலாம். இந்த உள்ள என்ன நடக்குது பொலிட்டிக்ஸா, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள இருக்க சண்டையும் சரி, அவன் எப்படி ஃபீல் பண்றான் மற்றவங்களை பத்தி அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண படம் ஜமா. ஜமால வந்து ஒரு பெரிய விஷயமா நான் எனக்கு என்ன பண்ணிச்சுன்னா, ஸ்டார்டிங்ல வந்து ஹீரோயின் வந்து நான் ஹீரோ லவ் பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருப்பாங்க. எல்லா படத்துலயும் வர மாதிரி ஹீரோ வந்து துரத்தி லவ் பண்ணுவாங்க, ஹீரோ வேணான்னு போவாரு. இதுக்காக ஒரு ரீசன் ஒன்று வச்சிருப்பாங்க. அதை வந்து நான் ஸ்டார்டிங்ல என்னடா இது எப்பயும் போல படம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அதுக்கு வந்து சைலண்டா ஒரு ரீசன் ஒன்று சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் படம் மிட் பொசிஷன்ல இருந்து இவங்க வந்து இவர் லவ் பண்றதுக்கு ஓகே தான், இவர் ஹீரோன்றனால இல்ல, இந்த ரீசன் ஒர்த்தா இருந்ததுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால வந்து நான் ஜமாவை 4th பிளேஸ்ல வைக்கிறேன். இது 3rd பிளேஸ். 3rd பிளேஸ்ல வரும்போது இந்த படம் தெரியாத ஆள் இருக்க மாட்டீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சித்தா. சித்தா வந்து ஒரு சைல்டு அபியூஸை பத்தி பேசின ஒரு படம். இந்த வருஷத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். அது சின்ன பசங்களுக்கு நடக்கிற வந்து அநியாயத்தை ரொம்ப சிம்பிளா சொன்ன படம் சித்தா. அதுல வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து என்னன்னா, பொண்ணுக்கும் அவங்க சித்தப்பாக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்ல தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டோட சொந்தக்கார பொண்ணை வந்து இவரே அபியூஸ் பண்ணிட்டாருன்னு நினைப்பாங்க, ஃப்ரெண்டே நினைப்பாரு. அதை வந்து அந்த எமோஷனலா சித்தார்த் வந்து நிற்கும் போதும் சரி எனக்கு தெரியல அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை, ஏன்னா நம்ம நிறைய விஷயம் பண்ணியிருப்போம், அது ஏன் பண்ணோம் நமக்கே சில நேரம் தெரியாம இருக்கும். அந்த ஒரு வேர்டை வந்து கேரி பண்ணி போறது தான் சித்தாவை நான் பாக்குறேன். சித்தாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து அபியூஸ் நடந்திருக்கும், உங்ககிட்ட சொல்லாம தான் இருப்பாங்க. நீங்க வந்து எப்படி பண்ணா அதுக்கு பழி வாங்காம அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். ஒரு பையன் வந்து எல்லா நேரத்திலும் எல்லா பொண்ணுகளையும் தப்பா பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து ஸ்டாண்ட் எடுக்கணும்ன்றத சித்தா கிளைமேக்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு அந்த கருத்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து ஒரு பொண்ணு அபியூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க போய் பழி வாங்கணுன்ற எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்க தான் செய்யும். நம்ம வீட்டு பொண்ணை வந்து இது மாதிரி ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் என்ன தோணும், ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கலான்றது தான் வருமே. ஆனா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், மற்ற பசங்க மேல அவன் பாக்குற பார்வை எப்படி இருக்கும், அதுக்கு வந்து நம்பிக்கை நீங்க தான் தரணும். எல்லா பசங்களும் அப்படி கிடையாது, நல்லவும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றது தான் சித்தாவோட மெயின் கோரா நான் பாக்குறேன். அது மேபி ராங்க கூட இருக்கலாம், உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதை சொல்லுங்க. இதுதான் சித்தா. நம்பர் 2 வந்து அதே சித்தா அதே கான்செப்ட்ல தான் வரும். மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாங் அண்ட் வந்து நான் லீனியரா சொன்ன ஸ்டோரி, எங்கெங்கயோ நடக்கிற ஸ்டோரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து மீட் பண்றதா பாயிண்ட்ல தான் நான் பாக்குறேன். அதனாலயே என்னமோ மகாராஜா ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. ஏன்னா மகாராஜா வந்து குப்பத்தட்டிய காணுன்ற ஸ்டோரியில தான் ஆரம்பிக்கும். நான் ட்ரைலர்ல பார்க்கும்போது சரி, குப்பத்தட்டிய காணு ஆரம்பிக்கிற ஸ்டோரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அப்புறம் விஜய் சொல்லிட்டு இருந்த ஸ்டோரியை திரும்ப ஒரு தடவை சொல்லுவாப்புல. அப்பதான் வந்து அவர் பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. அது வந்து ரொம்ப எமோஷனலா அந்த டைம் என்ன ஃபீல் பண்ண வச்சுது, எப்படி சொல்லலாம், அழ ஆரம்பிப்பாப்ல அந்த செகண்ட்ல ஒரு கண்ணு டிராப் மட்டும் வரும். அதே ஸ்டோரி திரும்ப கேட்கும்போது போர் அடிக்காம அந்த டைம்ல வந்து நம்ம எல்லாரும் மனசையும் உடைச்சிருக்கும். அப்போ வந்து மகாராஜாவோட கதை வேற மாதிரி மாறும். இப்படி வந்து எங்கெங்கயோ முடிகிற கதை எங்கெங்கயோ வரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நல்லவன் நினைச்சாலும் கெட்டவனா மாறுவான், கெட்டவன் நினைச்சாலும் நல்லவனா மாறுவான். இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங் டர்ம்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் கொண்ட படம் தான் மகாராஜா. அது உங்களுக்கு எப்படி இருந்ததை கமெண்ட் பண்ணுங்க. என்னடா மகாராஜா சித்தாவே 2nd 3rd வச்சுனா ஃபர்ஸ்ட் இடத்துல எந்த படம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இயர்லயே எனக்கு ரொம்ப பெஸ்டா தெரிஞ்ச படம் இது ஒண்ணு மட்டும் தான். ஏன்னா எந்த இடத்துலயும் வந்து தேவையில்லாத சீன் கிடையாது, தேவையில்லாத பாட்டு கிடையாது. இந்த சீன் போர் அடிக்குது, ஸ்கிப் பண்ணலாம் படத்துல அப்படின்றது நான் ஓடிடில தான் பார்த்தேன். ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்ற எண்ணமும் வரல. லப்பர் பந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல கேஸ்ட் விஷயம் பத்தி பேசியிருப்பாங்க, பொண்ணுக்கும் பையனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு எப்படி ஆட வைக்கலாம், இது ஆம்பளை திமுறா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டைலாக்ல முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து கேஸ்ட் விஷயம் இவனை இதனால தான் ஒதுக்குறாங்க, இதை வந்து நீ இப்படி பார்த்துருக்க கூடாது அப்படின்ற மாதிரி காளி வெங்கட் கிட்ட இவர் சொல்லுவாப்புல. அவங்களுக்கு தம்பி இவன் தம்பி மாதிரி, அதனால தான் இப்படி அந்த டைலாக்கா இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து டைலாக்காவும் சரி, லவ்வாகவும் சரி, ஹீரோயினுக்கு லவ்வும் சரி, அதே மாதிரி அட்டகதி தினேஷ்க்கும் வந்து அவங்களுக்கும் இருக்க லவ் ஸ்டோரி. அப்போ அந்த பாட்டு பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு A to Z எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு போர் அடிக்காம போன ஒரே படம் இந்த வருஷத்துல
படத்துல லப்பர் பந்து தான். லப்பர் பந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அண்ட் இந்த லிஸ்ட் இல்லாம உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்த படம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா என்ன பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.